நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்க இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க வந்து மயக்கத்துல இருந்து அப்படியே சும்மா கண்ணை முழிச்சு யாரது சோழமுத்தம் அவனாது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கண்ணை முழிக்கிறாங்க. உடனே பாக்கணுமே அந்த நர்ஸுன்னு ஒரு பக்கம், என்னம்மா வெண்பா, உன் பேர் வெண்பா தானே, நீ வந்து விஜயோட பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டது. ஆமா என் பேர் வெண்பா தான், இங்க இருக்காங்களே அவங்களாம் உன்னோட சொந்தக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இல்லக்கா இவங்க யாருமே சொந்தக்காரர் இல்லை, இவங்க என்ன பண்ணாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா பழைய காலத்து கதையில இருந்து இந்த காலத்து கதை வரை எல்லாத்தையும் எடுத்து விடுறாங்க. இந்த மாதிரி எனக்கு கடத்திட்டாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியல, எங்க போறதுன்னு சொல்லிட்டு தெரியல, வாழ்க்கைய ஒரு பக்கம் இருள போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம், என்ன இவ ஒரே ஒரு வார்த்தை கேட்டா அதுக்கு இப்படி ஒரு பக்கம் இழுன்னு இழுத்துன்னு போறலன்ற மாதிரி ஒரு பக்கம், அந்த குழந்தைக்கு இவ்வளவு கஷ்டமா, குழந்தைய ரொம்பவே கொடுமை பண்ணியிருக்காங்களே, ஏன்டா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கொடுமை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேதனையா தான் இருக்கு. என்னங்க பண்றது, நடக்கிறதா நடக்கும். தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் உள்ளாராதே நாவினால் சுட்டவடே. இப்ப எதுக்கிட்ட சம்மந்தமே இல்லாம இதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இருக்கு நம்ம வெண்பாவை எந்த அளவுக்கு ஒரு பக்கம் உங்க வார்த்தையால எல்லாருமே, ஏன்னா குழந்தை பச்சைலாம் குழந்தை, அவ தெளிவா அழகா எடுத்து சொல்லி இந்த இடத்த விட்டு எனக்கு அனுப்பிச்சிருங்கன்னு சொல்றா. ஆனா என்னதான் சொன்னாலும் அந்த கிளவி இருந்துன்னு ஒரு பக்கம், உன்னோட இதயம் அதுக்குதான் மவுசு, அதுக்குதான் இங்க ரேட்டு, உன்னவே இந்த இடத்த விட்டு அனுப்பிச்சுட்டா ஒன்றும் பண்ண முடியாது. அந்த நர்ஸுங்கிற சரி ஓகே, உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு, என் பொறுப்புல நீ வந்துட்ட, இதுக்கப்புறம் பார்த்துக்க உன்னை எப்படி சேஃப்டியை கொண்டு போற அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. முடிவு எடுக்கிறதோட மட்டும் இல்லாம கரெக்டா நம்ம விஜய்க்கு ஃபோன் பண்றாங்க. விஜய் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. உடனே என்ன பண்றாங்க, மல்லிக்கு ஃபோன் பண்றாங்க. மல்லிக்கு ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. திடீர்னு மல்லி எடுத்துறாங்க. மல்லி எடுத்த உடனே யாரு இங்க வந்து பாரு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போகுது. உடனே பார்க்கணுமே அந்த நர்ஸுன்னு, இந்த ஹாஸ்பிட்டலேருந்து நான் ஃபோன் பண்ணுறேன், இந்த ஹாஸ்பிட்டலேருந்து தான் பேசுகிறேன், உங்கள் பொண்ணு தான் உங்களோட நம்பர் கொடுத்தாங்க, அது மட்டும் இல்லாமல் உங்கள் பொண்ணு இங்கே தான் இருக்காங்க. ஐயோ என் பொண்ணு ஹாஸ்பிட்டல் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உங்கள் பொண்ணை கிட்னாப் பண்ணவங்க, உங்கள் பொண்ணு ரொம்பவே ஃபீவர் வந்துட்டு பிக்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல அட்மிட் பண்ணியிருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க வந்து அழைச்சிட்டு போயிடுவாங்க, அதுக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு பக்கம் பரபரப்பாக விறுவிறுப்பாக வந்தீங்கன்னா உங்கள் பொண்ணை காப்பாற்றினா, இந்த ஹாஸ்பிட்டலோட டாக்டரும் இதில் ஒரு கூட்டு களவாணி, அந்த களவாணி கையிலேருந்து நின்னால காப்பாற்ற முடியாது, நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் பொண்ணை நீங்கள் அழைச்சிட்டு போயிடலாம். போலீஸோட அப்படியே சும்மா ஒரு படையை கூட்டிக்கிட்டு அப்படியே சும்மா ஒரு விசிறு, அவ்வளோதான். எல்லாமே ஒரு பக்கம் தவிடு பொடியா என்ன ரவுடிக்கலாம், அந்த மாதிரி நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதும் யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு. நடக்கும், நடக்கலாம், நடக்காமையும் போகலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்திச்சுன்னு இருக்காங்க. சிந்தனை ஒரு பக்கம் அதிகமாயிட்டு போயினே இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனையும் ஒரு பக்கம் அதிகமாயிட்டு போயினே இருக்கு. பார்ப்போம் என்னென்ன நடக்க போது, என்னென்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, எட்டுமே அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயினே இருக்கு. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போறாங்க, எப்படியெல்லாம் கொண்டு போக போறாங்க அப்படின்ற விஷயத்த பொறுமையா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்காரு, அவரு வந்து ஒரு பக்கம் சோறு சாப்பிடலான்னு சொல்லிட்டு வைக்கிறாரு. அந்த சமயத்துல ராஜேஸ்வரி வந்து மல்லி உன்னியும் விஜயும் பிரிப்ப, ரெண்டு பேரும் பிரிச்சு அந்த இடத்துல இன்னொருத்தைய நான் கொண்டு வந்து வைப்பேன், பாக்குறியா 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 அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, பாக்குறேன் நீ ஃபர்ஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி சவால் விட்டுறாங்க. உடனே மல்லி என்ன பண்றாங்க, மல்லி வந்து விஜய்க்கு நான் சாப்பாடு செஞ்சு எடுத்து போறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கால் உடஞ்சிட்டு இருக்கு, நண்டு கால் சூப்பு, ஆட்டுக்கால் கிரேவி அப்படின்னு சொல்லிட்டு வகை வகையா செஞ்சு எடுத்துட்டு போறாங்க. விஜய் வந்து ஒரு பக்கம் சைலண்டா இருக்காரு. அந்த சமயத்தில் ராஜேஸ்வரி வந்து, ஏண்டா இவெல்லாம் ஒரு ஆளு பாரு, வாமிட் எடுக்கிறதுக்கு பித்த வந்தி எடுக்கிறா, இவெல்லாம் ஒரு ஆளுன்ட்டு இவன் பேச்சை கேட்டு நீ அதை சாப்பிடுவே விஜய், நீ என் தம்பிடா, நீ மானஸ்தண்டா, நீ அப்படிடா இப்படிறான்னு சொல்லிட்டு கஞ்சியை காசி எட்டு வந்துக்கிறான். இவளுக்கு ஃபர்ஸ்ட் சுடு தண்ணியே ஒழுங்கு வைக்க தெரியாது ராஜேஸ்வரிக்கு. அவன் கஞ்சியை காசி எட்டு வந்துக்கிறான்னா எந்த லட்சத்துல இருக்கும் நீங்களே நினைச்சு பாருங்க. அப்படியே சும்மா உப்பை வாரி சும்மா கொட்டி வச்சிருக்காத, வாயில வச்சதும் அப்படியே சும்மா காரி துப்புணும் தோணுது. என்னங்க பண்றது, மல்லி ஒரு பக்கம் நின்று இருக்காங்க. இப்ப காரி துப்புனா மல்லி எதுன்னு சிரிச்சிருவா. இப்ப யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, சிக்கலும் வரக்கூடாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா யோசனை இருக்காங்க. யோசனை ஒரு பக்கம் அதிகமாயிட்டு போயிட்டு இருக்கு. பார்ப்போம் என்னென்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. சரி இந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும் போது மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா செம்ம கோவப்படுறாங்க. ஒரு பக்கம் என்ன ரீசன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, விஜய் சாப்பாட்டை வாங்காம ஒரு பக்கம் அந்த கேடுகட்ட ராஜேஸ்வரி கொடுத்தா, அந்த ராஜேஸ்வரி நம்ம குழந்தையவே ஒரு பக்கம் கடத்த பார்த்தா, அது மட்டும் இல்லாம நமக்கு எந்த அளவுக்கு ஒரு பக்கம் பிரச்சனை கொடுத்துருக்கா. என் மேல இருக்கிற கோவத்துல அவகிட்ட சோத்தை வாங்கி தின்று அதுக்கு போயிட்டு 4 இடத்துல
விஷத்தை வாங்கி குடிக்கலாம்ல, ஏன்டா இந்த மாதிரி இருக்க மானங்கெட்டவனே அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கு கேட்க தோணுது. என்ன பண்ணுறதுங்க, எல்லாமே வாய் வெறி வருது, கேட்டால் அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவாப்புல. அதனால கேட்கவும் முடியல, மெல்லவும் முடியல, கில்லவும் முடியல, தொப்பவும் முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு வேற ரொம்ப வயிறு எரியுதுன்னு ஒரு பக்கம் தக 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 தகன்னு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வேற எதுவும் இல்லைங்க, வீட்டில் சாப்பாடு செஞ்சு சாப்பிடணும், வீட்டில் சாப்பாடு செஞ்சு சாப்பிடாது தான் ரீசனே. போய் ஹோட்டலில் சாப்பிட்டு வயிறெல்லாம் ஒரு பக்கம் எரியுது. என்ன பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. ஒருவேளை புண்ணாயிட்டுக்குமா, ஒருவேளை அந்த சிக்கனெல்லாம் ஒரு பக்கம் குடு 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 குடுன்னு ஓடினுக்குமா, என்ன பிரச்சனைனே தெரியல. வைரஸ்லாம் அதிகமாக இருக்குது. அதுக்கு எதனா ட்ரீட்மெண்ட் யாராவது டாக்டர் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா மறக்காமல் இதுக்கு ஒரு சொல்யூஷனும், அதுக்கு எதனா ஒரு இயற்கையாக சாப்பிட்ற மாதிரி தான் இந்த வாழைப்பழம், தர்பூசணி பழம், ஆப்பிள் பழம், இந்த மாதிரி எதனா சாப்பிடணுமா அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லி விட்டுருங்க. அதை விட்டு மாத்திரை அது இதுன்னு எழுதி போட்டிங்கன்னா அது ஒரு ரேட்டு பல்காக போகும். அந்த இதை வாங்குறதுக்கு என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை, நோ மணி. அதனால தான் வீட்லேயே செய்யாமல் ஹோட்டல் வாங்கி சாப்பிடணும். ஹோட்டல் வாங்கி சாப்பிட்றதுக்கு எப்படி காசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. அது கூட 2 பேர் இருக்காங்க, அவங்க தான் அப்பப்போ ட்ரீட் வைக்கிறேன், அது வைக்கிறேன், இது வைக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு வாங்கி தந்துனே இருக்காங்க. அந்த நல்ல மனுஷங்களால தான் நான் இப்போ உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன். அது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குது. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கேன். நம்ம இதில் வந்து இப்போ தமிழ்நாட்டில் எங்கேயுமே இந்த ரேபிடோ, ஊபரு இது எதுவுமே ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது வந்து டெலிவரி பொருளெல்லாம் எடுத்துன்னு போகலாமா, இல்லை ஆளுங்களை ஏற்றக்கூடாதா அப்படின்றது தெளிவாக புரியல. அதுக்கு ஒரு விளக்கம் யாருக்கான தெரிஞ்சாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், பர்கர் தருக, டாடா, பை பாய்.